ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் வந்துகிட்டு தில்லாலங்கடிக்கும் தில்லாலங்கடின்றத இந்த விஷயத்த தானே நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த தீனதயாள் வந்துட்டு என்னென்னவோ குட்டிக்காரனை போட்டு எப்படி எப்படியோ பிளான் பண்ணி கடைசியில எப்படியாச்சும் விக்ரம வந்து சிக்க வைக்கணும்னு நினைச்சா. ஆனா அது எல்லாமே ஊத்திக்குச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கு காரணம் அவனுடைய அறியாமை தான். என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் போலீஸ்காரனோட புத்தி திருடனோட புத்தியோட இதுவா இருக்கணும், மிங்கிலா இருக்கணும். அப்பதான் அந்த திருடன் என்ன நினைக்கிறான்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் தெரியாத இந்த ஃப்ராடு பையன் இவனோட இதில் மட்டும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் யோசிச்சு கடைசியெல்லாம் மொக்க வாங்கிக்கிறான். அதனாலதான் தீனதயாளனாவே இருக்கான், நம்ம விக்ரமாவே இருக்காரு. விக்ரமோட சாமர்த்தியத்தால இப்ப எப்படி அவன் மாட்டிக்கினான். அதுக்கப்புறம் அவன் மூஞ்ச பார்க்கணுமே, செருப்புல சாணியை முக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கூனி குருவி நின்றுட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா அந்த நேரத்துல தான் அந்த மூளையே வேலையே செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான புத்தி வச்சுருக்கிறவன் இந்த தீனதயாளன். இதனாலதான் அவனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத டக்குன்னு யோசிக்க முடியல. அதே பாயிண்ட்ல அதே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் நம்ம விக்ரமும் இருந்தாரு. ஆனா அவருடைய மூளை எப்படி வேலை செஞ்சுச்சு பாத்தீங்களா? டக்குன்னு யோசிச்சு கடைசியில ஒரு வழியா ஒரு இடத்துல மாட்டி விட்டுறாரு. அது தாங்க நம்ம விக்ரமோட மூளை. இப்ப வந்து உடனே அந்த விஷயத்தை எப்படியாச்சும் மாயாவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஆடியாளுங்க இருக்காங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல, அவங்க மூலியமா எப்படியாச்சும் நம்ம மாயாவுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாயா வந்துக்கிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தீனதயாளன், நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. அந்த விக்ரமுக்கும் இனியாவுக்கும் அந்த இது வந்து சேர்ந்துக்குச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி சித்திரவதை அனுபவிக்க போறாங்கன்றது நீங்களும் பொறுத்து இருந்து பாருங்க. இப்ப வேணா அவங்க ஆடுற வந்து ரொம்ப ஆடலாம், ஆனா கொஞ்ச நாள்ல பாருங்க அவங்க 2 பேரோட கதையும் முடிய போகுது. முதல்ல அந்த இனியாவுக்கு ஆப்பு வைக்கணும், அப்பதான் அவளை வந்து அடக்க முடியும். அவ இருக்கிற தைரியத்துல தான் அந்த விக்ரம் வந்து தலை கீழே நின்று ஆடிட்டு இருக்கான். அவனுடைய பலம் பலவீனம் எல்லாமே அந்த இனியதான். முதல்ல அந்த இனியாவுக்கு ஆப்பு வச்சுட்டா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்க பொறுமையா இருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இனியாவுக்கு ஸ்கெட்ச் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கடத்துறதுக்கான பிளானை வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க என்னதான் பண்ணாலும் அதுல மண்ணுக்கவ தான் போறீங்க, அதுக்கு எதுக்கு இந்த சீனை போறீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டைரக்டர் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்துட்டு போறாரு. அப்பதான் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாயா வந்துக்கிட்டு அந்த அடியாளுக்கு ஃபோனை பண்ணி அந்த இனியாவை நான் சொல்கிற இடத்துக்கு கடத்திட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த இனியாவை வச்சுக்கிட்டு தான் விக்ரம்கிட்ட வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு ஆக வேண்டியதுக்கு நிறைய காரியத்தை வந்து நம்ம சாதிக்க வேண்டியதுக்கு, அது எல்லாத்தையும் அந்த இனியாவை தீர்த்து கட்டுறது மூலியமா தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளானை போட்டிருக்கா. இந்த முறை மட்டும் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு மாவனே, நீங்க எல்லாரும் மறுக்கையாதான்டா, இந்த முறை எந்த ஒரு சொதப்பலும் வரக்கூடாது, நம்ம நினைச்சது மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தலைக்கு 1 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதும் அண்ணது 1 லட்சமா பரவாயில்லையே, எப்படியாச்சும் இந்த பிளானை முடிச்சு காட்டுறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறானுங்க. அதுக்கு அடுத்து இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க.